இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் என்னடா? இல்லை, அண்ணங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லு. அண்ணா, சித்ரா கல்யாணத்தை யார் நிறுத்திருப்பாங்கன்னு ஒரு முக்கியமான துப்பு கிடைச்சிருக்கேண்ணே. யார் கல்யாணத்தை நிப்பாட்டினது? என்ன துப்பு கிடைச்சிருக்கு? அண்ணா, சித்ராவோட கல்யாணத்தன்னைக்கு மேக்கப் போடுறதுக்காக வந்த 2 பொண்ணுங்களும் சித்ராவுக்கு ஜூஸில் ஏதோ கலந்து கொடுத்துட்டு நம்ம சித்ரா எழுதின மாதிரி ஒரு லெட்டரில் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, எங்கள் அப்பா என்னை கட்டாயப்படுத்தி தான் இந்த கல்யாணத்தை எனக்கு பண்ணி வைக்கிறாருன்னு எழுதியிருந்தாங்க. நல்ல வேளை அந்த லெட்டர் எங்கள் கையில் மாட்டுச்சு. நானும் இந்துவும் அவங்கள பிடிக்கிறதுக்குள்ள அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. ஹேய், என்னடா புதுசா கதை சொல்லிக்கிட்டு இருக்க? அண்ணா, இந்த கதை இல்லைண்ணே, உண்மை. இந்த பாருங்க, உங்களுக்கு சந்தேகமா இருந்தா சித்ரா கிட்டே கேளுங்க. ஏய், இவ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்க, அவங்க சொல்றது உண்மைதான். அந்த லெட்டர் கூட என்கிட்ட தான் இருக்கு. ஏம்மா, அந்த லெட்டரை எடுத்துட்டு வாமா. சரி. சித்ரா, நீ அந்த விஷம் கலந்த ஜூஸை ஒன்றும் குடிக்கலையே? நான் அதை குடிக்கிறதுக்குள்ள கர்ணானா வந்து யார் இது கொடுத்தாலும் குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இந்தாங்க. அண்ணா, அது கொடுண்ணா. எவ்வளவு நடந்திருக்கு? இதே எத்தனை நாயிட்டு சொல்ல? இல்லங்க, ஏற்கனவே நீங்க மாப்பிளைய காணோன்னு ரொம்ப பதட்டமா இருந்தீங்க. அந்த நேரத்துல இந்த லெட்டர் பத்தி சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். கல்யாணத்துக்கு அப்புறமா சொல்லலான்னு இருந்தேன். அதுக்குள்ள போலீஸ் அரெஸ்ட்னு வந்ததுனால சொல்ல முடியாம போயிடுச்சுங்க. அன்னைக்கு மேக்கப் போட வந்தவங்க கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடியே மண்டபத்தை விட்டு நழுவ பார்த்தாங்க. சந்தேகத்துல நான் அவங்கள ஃபாலோ பண்ணி போனப்பதான் அவங்க பிளான் எனக்கு தெரிஞ்சது. ஒருவேளை அவங்க போட்ட பிளான் வேலை செய்யாததால அவங்களே கூட உஷாராணி மேடத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல.